18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 2 விஷயத்த மறக்காம பண்ணுங்க. ஒன்று, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சுத்தி போடுங்க. ஏன்னா சுத்தி போடலன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் கந்திருஷ்டியால பல தீமைகள் ஏற்படும். திடீர் உடம்பு சரியில்லாம போகிறது, தொழில் முடக்கம் ஏற்படுறது, வீட்டில் அடிக்கடி தேவையில்லாம வீண் செலவுகள் ஆகிறது, இப்படியான பலன்களை கொடுக்கும். அதனால தயவு செய்து இன்னைக்கு சுத்தி போடுங்க. அது எந்த மாதிரி உங்க பழக்கம், உப்பு மிளகா முடி வச்சு சுத்தி போட்டுட்டு கொட்டாங்குச்சல் வச்சு எரிச்சிடுவாங்க. சிலர் எலுமிச்சம்பழம் சுத்தி போடுவாங்க, சிலர் பூசணிக்காய், கல்யாண பூசணிக்காய் சுத்தி போடுவாங்க. எது எப்படியோ இன்று சுத்தி போடுவது நல்லது. அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகு காலம். இந்த ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட மிகுந்த நன்மையை கொடுக்கும். துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழ தீபம் போடலாம், அல்லது எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றிட்டு ஒரு 18 சுத்தி வந்து துர்க்கையே எங்க வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தரித்திரங்களும் நீங்க வேண்டும், பல நன்மைகள் பெருக வேண்டும், குடும்பத்துல எல்லாம் சுபிட்சமா இருக்கணும் அப்படின்னு நீங்க வேண்டிங்க வர பட்சத்துல உங்க வேண்டுதல் அத்தனையுமே அந்த துர்க்கை அம்மன் நிறைவேற்றி கொடுப்பாங்க. ராகு கால துர்க்கை வழிபாடு மறக்காதீர்கள்.